ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். திருடனானபடினாலும் பணப்பையை அவன் வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனாயபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றான். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தெழுந்து எழும்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடினால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரியுங்கள். அல்லாமலும், சியோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் எப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவருக்கொருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் மீன் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகம் அவருக்கு பின் சென்று போயின்றே என்றார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. ஆமே. தெரியும் இல்லை, அந்த பிள்ளை தெரியாமலாம் செய்ய கிடையாது, தெரிஞ்சே செய்யும் அந்த தப்பை. அப்போ ஏன்னா அது ஒரு பிஸ்னஸாகவே செஞ்சிச்சு. அப்போ நான் அந்த ஏரியாவில் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் போக வரையில் அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்துக்கிறிக்கையில் பேசுவோம், எங்கள் ஒய்ஃபை போய் பேசுவோம், அந்த பிள்ளைகிட்ட பொண்ணுகிட்ட சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னும். அப்போ நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிறிக்கையில் கரெக்டாக அந்த முகத்தை காட்டினார். அந்த பொண்ணோடைய முகத்தை காட்டி, நீ போய் சொல்லு, இவள் ரொம்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரம் சாக போகிறான்னு சொல்லு. போய் சொல்லுவோம்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்படி போய் சொல்ல முடியுமா? நீ அவள் பண்ணுறதா ஊருக்கே தெரியுமில்ல, அந்த பிள்ளை பண்ணுறது. நீ போய் சொல்லு, ரொம்ப பண்ணுற, உன் பாவம் தேவ சந்ததியில் எட்டிக்கிட்டுருச்சு, இன்னி போகாது, நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு சொல்லுனேன். அப்போ நான் கேட்குறேன், சரிங்க ஆண்டவர், அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம், நான் எப்போயுமே அடையாளத்தை தான் கேட்பேன். அப்போ அவர் சொன்னார், அந்த பிள்ளைக்கு ஒரு பயங்கரமான வயிற்று பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை வந்தால் அந்த பிள்ளை சுருண்டு தரையே சுற்றுமா. அந்த வயிற்று பிரச்சனை அந்த பிள்ளைக்கு சுற்றுமா. அந்த யாருமே இதுக்கு தெரியாதுங்க. ஆண்டவர் என்கிட்ட காமிச்சு கொடுத்தாரு. கரெக்டாக என் ஒய்ஃபை கூப்பிட்டு, நீ போய் சொல்லு, இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுன்னு கேட்டேன். உன்னை இதை சொல்லு, நீ பாவம் செய்கிற அப்படி கேட்குற. அந்த பிள்ளை, நான் என்ன செஞ்சேன், இல்லாததாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்.
உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே கரெக்டாக போய் சொன்னோடனே அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு தீர்க்க தரிசனம். குத்து மதிப்பாலாம் நாங்கள் பேச மாட்டோம். அதே மாதிரி இந்த காரியத்தையும் சொல்கிறேன். இந்த காரியத்தை கவனமாக கேளுங்க. வீட்டில் போய் உங்கள் சிலர் வராதவங்ககிட்ட போய் கேளுங்க. ஒருவேளை நீங்கள் வந்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசுங்க. 12 மணிக்கு மேலே உங்களுக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்திருக்கலாம். அந்த வலி வந்திருக்க முன்னாடி ஒரு சர்ப்பத்தின் ஆவியை நான் பார்த்தேன். ஒரு டேஞ்சரான காரியம் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். சில நாட்களுக்குள்ள பெரிய ஒரு ஆபத்தில் போய் சிக்க போகிறீங்கன்னு ஆண்டவர் காட்டுறாரு. அது எப்படிப்பட்ட காரியம்னா உயிர் சம்பந்தப்பட்ட காரியம் கூட நடக்கலாம். ஆகவே தயவு செய்து இதை அஜாக்கிரதை எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறை பார்க்க போகிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்கு வந்துடுங்க. 7 வார்த்தைகள் நாங்களும் பேசணும் பாஸ்டர் அப்படின்னா உங்கள் பேரை கொடுத்துட்டு போங்க. உங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், பேச வைப்போம். 7 வார்த்தைகள். என்ன திவ்யஸ்ரீ? கரெக்டாக எப்பயும் போல தான் 8 மணி தான். நாங்கள் தான் நிறையா பேசணும்ல பாஸ்டர். நீங்கள் நிறையா வீட்டில் பேசுவீங்க. மைக்கை பிடிச்சி 7 வார்த்தை என்ன பண்ணணும், அதெல்லாம் பேசி பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரையில் மறக்காமல் என்ன கொண்டு வந்துருங்க, உண்டியல் கொண்டு வரும். உண்டியல் கொண்டு வந்துருங்கிற. கர்த்தர் உங்களை சுய வெறுப்பு உண்டியலை கொண்டு வந்துருங்க. வாங்காதவங்க தயவுசெய்து இன்றைக்கி கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. முடிஞ்சதை கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலும் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது குருத்தோலை ஞாயிறு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, பாம் சண்டே. இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது கவுண்டிங் ஸ்டார்ட். சிலுவைக்கு நேராக அடிக்கப்படுவதற்கு நேராக இன்னையிலிருந்து இயேசுவுக்கு நியமிக்கப்படுகிறது. சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படி போய் இந்த சண்டையிலிருந்து அடுத்த சண்டை 7 நாளும் முக்கியமான நாட்கள், சரித்திரம் வாய்ந்த முக்கியமான நாட்கள். ஆகவே இந்த நான் சொல்கிறேன் 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், சரித்திரம் வாய்ந்த முக்கியமான நாட்கள். இன்னைக்கு பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். அப்படின்னா என்னன்னா, பிதா இயேசுவுக்கு கண்ணி வைக்கிறார். என்ன வைக்கிறாரு, கண்ணி வைக்கிறார். என்ன பாருங்க, பிதா இயேசுக்கு என்ன வைக்கிறாரு, கண்ணி வைக்கிறார். ஒரு பக்கம் மகிமைப்படுத்துறாரு, ஒரு பக்கம் என்ன வைக்கிறாரு, கண்ணி வைக்கிறார். எதிரிகளை போராமைப்பட வைக்கிறார். இப்போ இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்தா இவரை கொலை செய்ய எதிரிகள் திட்டமிடுகிறார்கள். இவர்கள் திட்டமிட வேண்டும் என்பதே பிதாவின் திட்டமாயிருந்தது. பாருங்க, ஒரு புகழ்ச்சியே ஒரு மனிதனுக்கு கண்ணின்றாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் யூத ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, தாவீதின் குமாரனே ஓசனா என்று சொல்லுகிறார்கள். புகழ்ச்சி வரும் முன்னே, போராமை வரும் பின்னே. கழுதை வரும் பின்னே, யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. யானை வரும், திவ்யஸ்ரீ கரெக்டாக சொல்லிச்சுன்னா ஒரு பரிசு தந்துடலாம். மாற்றி மாற்றி சொல்ல எப்பயுமே. யானை வரும், மணி ஓசை வரும் முன்னே. புகழ்ச்சி வரும் முன்னே, போராமை வரும், வைத்தறிச்சல் வரும் பின்னே. இது நடந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் அதெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்க அப்படி செய்கிறாங்க. புகழ்ச்சி வந்தால் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே பாருங்கள், இயேசு கிறிஸ்து மேசியா என்று பிதா இயேசுவை மேசியா என்று பிரகடனப்படுத்துகிறார். திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை என்னது கவனமாக கேட்கணும். நான் சில ஊழியர்கிட்ட கேட்டேன், இந்த 7 நாட்கள் முக்கியமான நாட்கள். ஊழியக்காரங்கிட்ட கேட்டேன், தெரியலன்றாங்க. 7 நாள் என்ன நாள்னே தெரியாத ஒரு ஊழியக்காரர் இருக்கலாமா? சரி, நீங்களாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி என்ன நாள் சொன்னேன், சண்டே, குருத்தோலை ஞாயிறு. திங்கக்கிழமை அத்தி மரத்தை சபிக்கிறார். திங்கக்கிழமை என்ன செய்கிறாரு, அத்தி மரத்தை சபித்தல். செவ்வாய்க்கிழமை என்டர் டு டெம்பிள், தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். சாட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அடிக்கிறார் ஒருத்தனையும். எந்த சபையில், எந்த சர்ச்சில், எந்த தேவாலயத்தில் குழந்தைய தூக்கிட்டு போய், சிமியோன் குழந்தைய தூக்கி கண்கள் கண்டதுன்னு சொல்லி எந்த தேவாலயத்தில் குழந்தையா இருந்துச்சோ அதே தேவாலயத்தை சாட்டை எடுத்து போய் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறார். புதன்கிழமை பரிமள தைலம் ஊற்றப்படுகிறது அவர் மேலே. யார் ஊற்றுனா,
மகதல மரியாள். மகதன மரியாள் ஊத்துறாங்க. ஊற்றும் போது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊத்துறாங்க. இது என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை. வயர் மைக் எங்க இருக்கு? எடுக்கல யாரும்? அதையே சும்மா வச்சிருக்கிறீங்க. புதன்கிழமை பரிமள தைலம் ஊற்றப்படுகிறது. அதங்க கொடுங்க. ஆமே. வியாழக்கிழமை. புதன்கிழமை என்ன சொன்னேன்? இப்போ மறுபடியும் வருவோம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். பரிமள தைலம் ஊற்றப்படுதல். ஞாயிற்றுக்கிழமை என்னது? குருத்தோலை ஞாயிறு. திங்கக்கிழமை அத்தி மரத்தை சவிக்கிறார். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நானே மறந்துட்டேன். ஆலயத்தை சுத்திக்கிறார். புதன்கிழமை பரிமள தைலம் ஊற்றப்படுகிறது. உன்னை யூதாசை பார்க்குறான். இவ்வளோ பெரிய உயர்ந்த காசை போய் உடச்சி ஊத்துறீங்களே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. அப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு? தரித்திரர் எப்போதும் உங்கள் கூட தாண்டா இருக்கிறேன். ஏண்டா தைலத்தோடைய மதிப்பு தெரிஞ்ச யூதாசே, தலைவனுடைய மதிப்பு உனக்கு தெரியலையாடா அப்படின்னு வைகிறாரு அவனை. இது என்ன கிழமை? புதன்கிழமை. வியாழக்கிழமை பெரிய வியாழன், கட்டளை வியாழன். அங்கே அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, பந்தி எடுக்கிறார், சீசர்களோட பந்தி எடுக்கிறார். வியாழக்கிழமை அங்கே தான் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்றாரு. அன்று இரவு அவர் கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட 21 சட்ட திட்டங்களை மீறினார்களாம். இயேசுடைய கைது செய்கிறதுல 21 சட்டங்களை மீறினார்கள். என்ன சட்டங்கள் கேட்டீங்கன்னா, நள்ளிரவிலே ஒரு மனிதனை கைது செய்யக்கூடாது, ஆனால் கைது செய்தார்கள். நள்ளிரவிலே ஒரு மனிதனை விசாரிக்க கூடாது, ஆனால் விசாரித்தார்கள். ஜனகரிப்பில் 3/1 இருந்தால் தான் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாதான் அது செல்லுபடியாகும். ஆனால் ஜனகரிப்பில் 3/1 கிடையாது. இவங்களாம் சட்டத்தை போட்டு எல்லாம் அத்துமீறி செஞ்சு கேஸை ஃபைல் பண்ணி எஃப்ஐஆரை போட்டு இயேசை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டாங்க, பிலாத்துகிட்ட கொண்டு போயிட்டாங்க. பிலாத்து பார்க்குறாரு, மரணத்துக்கு கொல்ற அளவுக்கு ஒரு என்ன செய்யலை, பட் எதுவுமே நான் காண பண்ணலையே அப்படின்னு பிலாத்து கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, உடனே இவங்க நிர்பந்தம் பண்ணுறதுனால சரி நீங்களே போய் சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி பிலாத்து தண்ணி எடுத்து கையை கழுவி என்ன சொல்கிறாரு? இவருடைய ரத்த பலிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஆளாக மாட்டேன், இது நீங்கள் தாண்டா பொறுப்புன்னு சொல்லி பிலாத்து கையை கழுவி ஒப்பு கொடுக்குறார். வெள்ளிக்கிழமை சிலுவையில் அடிக்கப்படுகிறார், ஜீவனை விடுகிறார். ஓய்வு நாள் சனிக்கிழமை ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. உடனே அவசரமாக ஓய்வு நாளில் எந்த சரீரமும் சிலுவையில் தொங்கக்கூடாது, யூதர்களை கட்டுப்பாடு. அவசரமாக இறக்கப்படுகிறார். அங்கே போய் அங்கே ஒரு புதிய கல்லறையில் அங்கே வைக்கப்படுகிறார். உடனே போய் கேட்குறாங்க, பிலாத்துட்ட போய் கேட்குறாங்க, பாருங்கள் இயேசுவை பிடிக்க எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? ரோம போர்ச்சவர்கள் 300 பேராம், யூதோடைய தலைவர்கள் 700 பேரா, மொத்தம் எத்தனை பேர்? 500 பேர். 500 பேரா? 1000 பேர். ஒரு ஆளை பிடிக்க எத்தனை பேர் வந்தாங்க? 1000 பேர் வந்தாங்களாம். 1000 பேர் வந்து என்ன செய்யல, எவனுமே இயேசு என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. யாரா இயேசு, யாரா இயேசு, நான் தாண்டா அப்படின்னு பொத்துன்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் எல்லாம் கீழே விழுந்தாங்க. 1000 பேர் சேர்ந்து பிடிக்க வந்தாங்க. சிம்சோனை எத்தனை பேர் தான் பிடிக்க வந்தாங்க, அடித்தாங்க. 1000 பேர் சேர்ந்து அடிக்க வந்தாங்களா. ஒரு கழுதை தாடை எடுத்து என்ன பண்ணாராம், 1000 அடித்து கொண்டாராம். அப்போ பாருங்கள், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கல்லறையில் வைக்கப்படுகிறார். உடனே போய் கேட்குறாங்க பிலாத்துட்ட, இங்கே எங்களுக்கு அந்த ஆளை தூக்கிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நான் செத்து உயிர்த்தெழுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் சீசர்கள் தூக்கிட்டு போயிடக்கூடாது, நீங்கள் காவல் வைங்கன்னு சொன்னோடனே அவன் பிலாத்து சொல்கிறான், ஏண்டா எங்களை காட்டி உங்கள்கிட்ட நிறைய அடியாள் இருக்காங்கடா, நீங்கள் காவல் வைங்கன்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் வைங்கன்னு. சரி இவனும் கொஞ்சம் ஆள் அனுப்புறியா, இவங்க கொஞ்சம் ஆள் அனுப்பி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனே அங்கே கல்லறையை சுற்றி எல்லாம் பயங்கரமாக சிகில் வச்சு ரோம போர்ச்சேவர்கள் இவங்க யூத தலை எல்லாம் காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இயேசு என்ன பண்ணார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கல்லறை திறந்து போனார். நான் சொல்கிறேன், அவர் நினச்சிருந்தா அப்படியே போயிருக்கலாம், கல்லறையே திறக்க தேவையில்லை. ஏன்னா சீசர்கள் பூட்டின வீட்டுக்குள்ளே அப்படியே போனார். ஏன் திறந்து போனார்னா, அப்போ தான் இயேசு உயிர்த்தெழுந்தான்னு என்ன பண்ணணும், மக்களுக்கு தெரியும் சொல்லி உயிர்த்தெழுந்து போனார். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே நியூ பிகினிங் உயிர்த்தெழுந்தார். அதான் சொன்னேன், இந்த சண்டேலேருந்து அந்த சண்டை வரைக்கும் சரித்திர முக்கியமான நாட்கள். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம், அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்ன பாடங்கள்? இந்த குருத்தோலை ஞாயிறு எதை குறிக்குது என்றால், ஒரு பக்கம் லட்சக்கணக்கான பேர் ஓசன்னா என்று பாடுகிறார்கள், எருசலேம் நகரமே குலுங்குது, பேரை கேட்டா அதறுதல் வாங்கி பார்த்தீங்களா, அது யாருக்கு தான்? நம்ம ஆளுக்கு தான்.
பேரை கேட்ட அதருது. இது வரை கழுதை மேலே உட்காந்து யாருமே சொல்லலைங்க இவர் தான் மேசியான்னு. எல்லா பேருக்கும் தெரியும் கழுதை மேலே உட்காந்தா இவர் தான்டா மேசியான்னு சொல்லி. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வயதான வரைக்கும் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஓசன்னான ஆர்ப்பரிச்சா எருசலேம் நகரம் குலுங்க போகுது. அப்போ தான் பாருங்கள், இந்த சவுண்டுக்கு பரபரப்பு மத்தியில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க தான் யார்? பரிசேயர்கள். இயேசுவை காலி பண்ண நினச்சவங்க. இப்போ அவங்க பேசுகிறதா நம்ம மெசேஜாக எடுக்க போகிறோம். அவங்க என்ன பேசுகிறாங்க? யோவான் 12:19 வாசிங்கன்னு. அவங்க என்ன இந்த பரபரப்புக்கு மத்தியில் அவங்க பேசுகிறாங்க பாருங்க. நான் பேசவில்லை, அதுதான் அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், பாருங்க அழகாக அங்கே போட்டிருக்கு, எல்லாரும் எடுத்துக்கங்க, தயவுசெய்து எடுத்துக்கங்க, ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போட பிரசங்கத்தை. 12:19 பக்கம் 146 எடுத்துக்கங்க. 19 வாசிக்கிற 12ஆம் அதிகாரம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின்னாலே சென்றது. பாருங்க பாருங்க, எருசலேம் நகரம் குழந்தையிலேருந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓசன்னா தாவீதின் குமாரன் என்று கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் ஆர்ப்பரித்து ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் ஒரு கூட்டமாக ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குரூப் நிற்கிறாங்க. அவங்க தான் யார்? பரிசேயர் நிற்கிறாங்க. பரிசு சொல்கிறாங்க, டேய் நீங்கள் செஞ்சதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வீணா போச்சாடா. அங்கே வர்ற அந்த ஆள் என்னென்னமோ பண்ணீங்களாடா. அந்த ஆளை கவுத்தி பேரை நாசம் பண்ணி டேமேஜ் பண்ணி அந்த ஆளோட எல்லாத்தையும் செஞ்சீங்க, எல்லாம் வேஸ்ட் ஆகி அங்கே வர்றா. நீங்கள் செஞ்சதெல்லாம் வீணாயிருச்சு, உலகமே அவருக்கு பின்னாலே செய்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, யாரு உங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் சகல காரியங்களையும் கர்த்தர் வீணாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க குருத்தோலை நாயர் உங்களுக்கு காட்டுகிறது. இந்த குருத்தோலை நாயரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா எதிரிகள்லாம் உங்களுக்கு எப்படி? உதிரிகள் ஆயிடுவாங்க. எதிரிகளா எப்படி? உதிரிகள் ஆயிடுவாங்க. குருத்தோலை நாயரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா அவன் சொல்றேன் பாட்டுங்கண்ணே, நீங்கள் செஞ்ச சகல காரியங்களும் எப்படி போட்டிருக்காங்க? ஒரு நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறியீர்களா? அப்போ பாருங்க, எதிரிகள் ஒருவர் பார்த்து அவங்க பேசுகிறாங்க, தம்பி தம்பி இங்கே பாருங்க, தம்பி இங்கே பாருப்பா, தம்பி இங்கே பாருங்கடா, நீங்கள் செஞ்சதெல்லாம் வீணா போச்சடா. சரி, செஞ்சதெல்லாம் வீணா போச்சுன்னா நீங்கள் என்னென்ன செஞ்சாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணாங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு நோக்கி செஞ்சதெல்லாம் வீணாயிருச்சடா, என்னென்னமோ பண்ணீங்களடா தம்பிகளா, ஒன்றுமெல்லாம் போச்சுடா. அப்போ இவங்க என்னென்ன செஞ்சாங்க இங்கே பாருங்களேன். குருத்தோலை நீங்கிற நாயரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியம் வரும். இந்த குருத்தோலை நாயரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எதற்கும் பயப்பட மாட்டீங்க. எல்லாத்தையும் தகத்தெறிஞ்சு இயேசு அடிச்சு நொறுக்கி கழுத மேலே உட்காந்து, தாவீதின் குமாரனே. பாருங்க, பரிசேயர்கள் அப்பதான் பார்க்குறாங்க, போட்ட திட்டமெல்லாம் நான் சொல்றீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு யார் என்ன செஞ்சாலும் செய்வேன, பில்லி சூனியம், மாந்தரீகம், என்ன யார் பிசாசு என்ன திட்டம் போட்டாலும் எல்லாத்தையும் இயேசு தகத்தெறிவார். நான் சொன்னேன், பரிசேயரை காட்டி உங்களுக்கு ஒரு வில்லைங்களே உங்கள் வாழ்க்கையில் வரமாட்டாங்க. அவங்க அல்கோய்தா தீவிரவாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள காட்டியும் பயங்கரமாக மைண்டில் இருக்கிறவங்க பரிசேயர். அவங்களவே அடித்து தகத்தெறிஞ்சிட்டார். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் கர்த்தர் அதை வீணாக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம். உனக்கு விரோதமாய் வருகிற ஒரு வழி அல்ல, 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. யாரை குறிச்சும் பயப்படாதீங்க. குருத்தோலை நாயரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள தைரியம் வரும். நான் அதை தான் சொல்லுவேன், எப்போயுமே எல்லாத்துலையும் சொல்லுவேன், எவே என்ன செஞ்சிட்டாலும் ஒன்றுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக எவே என்ன செஞ்சாலும் எவ்வளோக்கு கிரிமினலாக வேலை பார்த்தாலும் நீங்கள் வாட்டுக்கு மட்டும் இருக்குங்களேன், கர்த்தர் சகல காரியங்களை வீணாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சரி, இப்போ பாருங்கள், ஒருவர் நோக்கி அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் செய்கிறதெல்லாம் மறுபடியும் படிங்களேன்.
இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே பாருங்க. என்றார்கள். ஒருவரை ஒரு 10 பேர் இருக்கிறாங்க வைங்களேன். 10 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருவர் நோக்கி நீ செஞ்சதெல்லாம் என்ன ஆயிடுச்சு. இதான் எதிரியுடைய கேரக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சக்ஸஸ் ஆனவன் என்னதுமா சொல்லுவாங்க, டேய் நம்ம போட்ட திட்டம்லாம் எப்படி அடிச்சு கழிட்டோம்ல. ஆனால் தோத்துட்டவனே என்ன பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது, நீங்கள் எத்தனை நான் சொல்கிறது புரியுது அந்த வசனத்தோட அர்த்தம். இப்போ இவங்க தோத்துட்டாங்க, தோத்தனே என்ன சொல்கிறாங்க, ஒருவர் நோக்கி டேய் மாப்பிள்ள நீலாம் போட்ட திட்டம், நீ என்ன பெரிய மண்ணாங்கட்டி, நீ தாண்டா திட்டம் கொடுத்த, நீ போட்ட திட்டம் இல்லாமனு இவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, இப்போ போட்டியா வருது, பஞ்சாயத்து பண்ணுறாங்க. நீ போட்ட திட்டம்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நான் சொன்னேன்லடா அந்த ஆள் இப்படி காலி பண்ணு, நீ தாண்டா இப்படி காலி, நான் சொன்னேன்ல அந்த ஆள் மலையிலேருந்து இப்படி தள்ளி விட்டுருவான், நீ இப்படி தள்ளி விடனா போச்சு. ஒருவர் இவங்களே இப்போ பஞ்சாயத்து பண்ணுறாங்க. பஞ்சாயத்து பண்ணி பாருங்க. அதை தான் நான் சொல்கிறேன். யோசேப்பை பார்த்து விரோதமாய் நிறைய பேர் வராங்க. ஆனால் யோசேப்பை பார்த்து விரோதமாக நிறைய பேர் வந்தாலும் கடைசியில் அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 குரூப் வராங்க யோசேப்பை பார்த்து விரோதமாக. யோசேப்பை பார்த்து பார்க்குறியா, அடா பாவிகளாட்டு நான் புள்ள பூச்சிடா, ஏன்டா 5 குரூப் வரீங்க சண்டை போட, இருங்கடா நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி யோசேப்பை பார்த்து என்ன பண்ணானா, துதி செய்ய தொடங்கினானா. துதி செஞ்சவனே என்ன நினச்சா, பாட்டே பாடியிருக்காங்க பெருக்குமானுசு. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெற்றொன்று மடிய 5 அவங்களே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு விரோதமாக என்ன வந்தாலும் நீங்கள் டச் பண்ணவே தேவையில்லைங்க, அவங்களுக்குள்ளே அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. என்னப்பா மைக்க பிடிப்பா. எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் சரி, என்னெல்லாம் செஞ்சாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். இது வெறும் அரசியல் ரீதியான சித்தாந்தம் இல்லை, சித்தாந்த ரீதியான பிரச்சனை. என்னெல்லாம் செஞ்சாங்க சொல்கிறாங்களா, ஒரு நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிவீர்களா. உலகமே அவனுக்கு பின்னாடி போயிருச்சா. சரி, என்னெல்லாம் பண்ணாங்க வாசிங்களேன், வேகமாக வாசிங்க. யோவான் 9:21 வாசிங்க. என்னெல்லாம் பண்ணாங்க ஒரு 5 குறிப்பை வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன். நிறைய குறிப்பு இருக்கு, 5 குறிப்பா. இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். பாருங்க, ஒரு குருடனை ஆண்டவர் சுகமாக்கிட்டார். சுகமாக்குனவனே அவன்கிட்ட கேட்குறாங்க, யாரா சுகமாக்குனது. யூதோடைய அந்த தலைவர் போதகர் கேட்குறாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க, அம்மா உன் மகனை யாரும்மா சுகமாக்குனது. அவன் சொல்கிறா, எனக்கு தெரியாதுங்க. ஏன் தெரியாதுன்னு சொன்னானா, 22 வாசிங்களே. அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். என்ன செஞ்சாங்களா? கட்டுப்பாடு பண்ணினார்கள். முதலாவது பாயிண்ட் கட்டுப்பாடு. திவ்யா, கட்டுப்பாடு பண்ணினார்கள். அந்த ஆளை பார்க்கக்கூடாது, அவர் பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. போனீங்கன்னா சர்ச்சில் இருந்து மெம்பர்ஷிப் எடுத்துருவோம், உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டோம், நாங்கள் பார்த்து ரசீது கொடுக்கணும். கட்டுப்பாடு பண்ணினார்கள். என்ன பண்ணினாங்க? கட்டுப்பாடு பண்ணினார்கள். நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்கோ, கட்டுப்பாடு ஒரு மனிதனை மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு புருஷன் ஒரு மனைவியை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சானா அந்த குடும்பமாக இருக்காது. ஒரு மனைவி தான் புருஷனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க நினைச்சாலோ அது குடும்பமே கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கட்டுப்பாடு எங்கெல்லாம் வருதோ இவர் டேஞ்சர். நீ இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு மனைவி தன் கணவனை கட்டுப்பாடு பண்ணிடுறா பார்த்தீங்களா, அது அந்த குடும்பமே கிடையாது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியை கட்டுப்படுத்துகிறான் பாருங்களேன், கட்டுப்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுப்பாடு என்பது விவர் டேஞ்சர். பிசாசுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா? கட்டுப்பாட்டின் ராஜ்யம். அந்த கட்டுப்பாடு செல்லாதுங்க. தேவன் ராஜ்யம் எப்படிப்பட்டதா? அன்பின் ராஜ்யம், விடுதலையின் ராஜ்யம். பாருங்களேன், இன்னைக்கு சவுதி ஆப்பிரிக்காலலாம், துபாயில், இந்த மாதிரி முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் பயங்கரமான சட்டங்கள் இருக்குது. ஒரு பெண்ணை தொட்டால் அவனை ரோட்டில் வச்சு கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. அதனால யாரும் திருந்தினாங்களா சொல்லுங்க? அதனால மாற்றங்கள் யாருக்கு வந்துச்சா? வரவே இல்லை.
கல்லெறிஞ்சு எத்தனை தடவை கொன்னாலும் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். எத்தனை ஜெயில் கட்டினாலும் போய்கிட்டு தான் இருக்கான். கட்டுப்பாடு ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு எத்தனையோ பேரை மாற்றினார். அல்லேலூயா. அவருடைய அன்பினாலே மாற்றினார். ஒரு மகதன மரியாள விபச்சாரம் செய்த ஸ்திரிய தன்னுடைய அன்பான வார்த்தையினாலே மாற்றினாள். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறேன், கட்டுப்பாடு என்னைக்கும் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. கட்டுப்பாடுகள் ஒரு மனிதனை மறுபடியும் செய்யதான் வைக்குமே தவிர கட்டுப்பாடு மாற்ற முடியாது. ஒரு பாவியான மனுஷன் சர்ச்சுக்கு வரையான், மற்ற என்ன சொல்றீங்க, பாவி எதுக்குள்ள வரக்கூடாது? பாவம் செய்யறவன் எங்க வரக்கூடாது? ஆலயத்துக்கு வர, சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. வந்துட்டு நீ பாவியா இருந்துட்டு வா, சர்ச்சுக்கு வந்துட்டு பாவம் செய்யாதுன்னு சொன்னா அவனை பத்தி விட்டீங்கன்னா அவன் மறுபடியும் என்ன தானே செய்வான்? பாவம் தான். ஆனா அவனே சர்ச்சுக்கு வர வச்சீங்கன்னா என்னைக்கு நாள் ஆண்டவர் அவனை தொடுவார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, கட்டுப்பாடே நீங்க கட்டுப்பாடை ரொம்ப நீங்க கட்டுப்பாடு வச்சா அவன் மாறவே மாட்டான். பாருங்க, இங்க யூதர்கள் கட்டுப்பாடு பண்ணினார்களாம். நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட் செஞ்சுறாங்க பார்த்தீங்களா? முதலாவது என்ன செஞ்சாங்களா? கட்டுப்பாடு பண்ணினார்கள். அதை மீறி 20 லட்சம் பேர் என்ன சொன்னாங்களா? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அப்படி மீறி அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களை ஆலயத்துக்கு புறம்பாக்கி போடும் என்று கட்டுப்பாடு பண்ணினார்கள். அந்த கட்டுப்பாடெல்லாம் தேவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேங்க, நீங்க கட்டுப்பாடு தேவனை என்ன பண்ணாது? கட்டுப்படுத்த முடியாது. பாருங்க, ஒருவேளை நீங்க யாருமே இல்லாம இருக்கலாம். ஒருவேளை உங்களை பேசுறவங்க, உங்களை எதிர்க்கிறவங்க ஒரு மெஜாரிட்டியா இருக்கலாம். ஒருவேளை பணப்பழத்தில் இருக்கலாம், ஆள் பழத்தில் இருக்கலாம். நீங்க யாருமே உங்களை எப்படின்னா சொல்லுவாங்களே, நான் ஒரு அனாதைங்க, எனக்கு அடித்தா கூட யாருங்க, அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவேன், யார் மெஜாரிட்டி அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா, நீங்க தான் மெஜாரிட்டி. அல்லேலூயா. உங்க கூட ஒரு தேவன் இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். அவங்க கூட எத்தனை பேர் இருக்கலாம், ஆனா யார் மெஜாரிட்டி? யாருமே இல்ல, நீ தான் மெஜாரிட்டி. ஃபாதர் படிச்சார்ல, எப்படி படிச்சாருன்னு என்கிட்ட கேட்பீங்க. என்ன பாட்டு படிச்சாரு? எனக்கு எதிராக எப்படி படிச்சாரு அந்த பாட்டு? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல உனக்கு விரோதமாக எழும்பலாம், உனக்கு பல விதத்துல சொந்தங்கள் எழும்பலாம், ஆனால் உன்னோடு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற போது உனக்கு ஒன்றும் சேதப்படாது. பாருங்க, முதலாவது என்ன பண்ணாங்க? கட்டுப்பாடு பண்ணினாரு. ரெண்டாவது என்ன பண்ணாங்க? வாசிங்க, அவசரமா வாசிங்க. மத்தேயு 9:34 வாசிங்க. மத்தேயு 9:34. பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பாருங்க, ரெண்டாவது இயேசுவின் வல்லமையை தவறாக ஜனங்கள்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவர் பிசாசினால தான் என்ன பண்றாரு? பிசாசுகளை துரத்துறாரு, இவர்கிட்ட கடவுள் கிடையாதுன்னு சொல்லி இவருடைய பேரை டேமேஜ் ஆக்குறாங்க. இயேசுடைய வல்லமையை, அதாவது இவங்க பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன போயிட்டாங்கன்னா, கடுப்பில் பொய்யை பரப்பினார்கள். பிசாசு எப்போ பார்த்தாலும் இந்த பொய்களை பரப்பி கொண்டே இருப்பான். பொய்களை ஒரு நாளும் பாருங்க, பிசாசுடைய ராஜ்யம் அதுதான். தேவனை நம்ப விடாதபடி கிரியை செய்வான். பாருங்களேன், ஆண்டவர் ஒரு செத்த பிணத்தை உயிரோட எழுப்பிட்டா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இவங்க போய் என்ன பண்ணுவாங்களா, அதெல்லாம் அற்புதம்லாம் நடக்கலப்பா. ஒருத்தர் செத்து போயிட்டா 3 நாள் அந்த பாடி ஆவி சுற்றிக்கிட்டே இருக்கும். 3 நாள் கழித்து அந்த சரீரத்துக்குள்ளே அதே அப்லோட் ஆயிருமா. எவ்வளோ பெரிய விஞ்ஞானி பார்த்தீங்களா? இவங்க எத்தனை பேர்த்துக்கு புரியுது? ஒரு ஆள் செத்து போயிட்டா, இப்போ இயேசு ஒருத்தன் செத்தவனை உயிரை எடுப்பானா, எழுப்பிட்டு போனோன்னா அடுத்து யார் நிற்பா? வசனத்தை யார் நிற்பா? ஆவியா நிற்க. இவங்க நிற்பாங்க.
எந்த குரூப்பு? பரிசேயர் குரூப் வந்து நிற்பாங்க. 10 பேர் வந்துடுவாங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க, இந்த வீட்டில் வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாமல் தெரிவாங்க பார்த்தீங்களா, இவங்க பூரா அவங்களுக்கு பூரா பொழப்பாதான் இயேசுவை வந்து பின்பற்றுறதா வேலை வந்து நிற்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அற்புதம்லாம் நடக்கலையா? இல்லைங்க, இப்போ தான் செத்தார், உயிரோடு எழுப்புனது உண்மைதான்டா. அது தன்னாலே என்ன பண்ணும், நடக்கும். செத்து போனதுக்கப்புறம் 3 நாள் அந்த பாடி ஆவி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அதான் அப்பளோட ஆயிரும். அவர்லாம் வந்து எழுப்பா அதான் வந்துடும். ஏன்னா பிரசிங்க அந்த வசனத்தை கோடிட்டு காட்டுவாங்க. ஆவி தந்த இடத்துல 3 நாளுக்கு அப்புறம் போயிடும். 3 நாள் சுத்தம். 4வது நாள் எந்த கொம்பனாலையும் யாரையும் என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாது. 3 நாள் தான் பாடி ஆவி சுத்தம். 4வது நாள் என்ன பண்ண முடியாது, தன்னை தந்த தேவனிடத்தில் ஆவி போயிடும். 4வது நாள் யாருமே எழுப்ப முடியாது. நானே இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவருக்கு செய்தி வருது, லாசரு வியாதியாக கிடக்குறியாம். ஏசு கேட்டார், எத்தனை நாள்ரா பாடி சுற்றிக்கிட்டு இருக்கும் நீங்கள்? 3 நாள். சரிரா. இயேசு சுகவீனமாக இருக்கிறான் என்று அறிந்தும் பின்பும் இயேசு தங்கினார். ஏன் தங்கினார்? என்னடா சொன்னீங்க? 3 நாள் பாடி ஆவி சுற்றிக்கணுமா? அந்த வரண்டான்னு. எத்தனாவது நாள் வந்தார்? 4வது நாள் வந்தார். மரியாதை கேட்டார், மரியாதை என்ன செஞ்சிருக்கீங்க? அவரை தம்பியை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணேன். சரி, ஒரு டீயை போட்டு வை, நான் வந்துடுறேன். ஒரு டீயை போட்டு சூடாக போட்டு வை, வந்து நான் உயிரோடு எழுப்புறேன். வந்தார் பரிசேர். அப்பா அங்கே வாங்கடா, அங்கே வாங்கடா, இந்த வேலை வெட்டி இல்லாத வாங்கடா, வாங்கடா, மண்டேக்கு வாங்கடா. என்னடா சொன்னீங்க? என்ன 3 நாள் கழிச்சு யாரும் எழுப்ப முடியாது? அப்படியா? உண்மைதானே? உண்மைதான். லாசருவே வா அப்படின்னு டம்முன்னு வெளியே வந்தேன். 4வது நாள் வந்தவனே அரண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாருமே மரியாதை பார்க்குறாரு. என்னது நாருமா? சாம்பரு நாராது, நான் நாராமல் கொண்டு வந்துடுவேன் சொல்லி 4வது நாள் செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. பாருங்க, இவங்க எதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்களோ இயேசு அதுக்கப்புறம் பாருங்க பயங்கரமான அற்புதங்களை பண்ணுறாரு. சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, இயேசு செஞ்சதில் பெரிய அற்புதம் லாசரை எழுப்புனது தானா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் குறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கூட்டிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சரி, இது எத்தனாவது? இது 2வது. முதல்து என்ன சொன்னேன்? 2வது அவருடைய வல்லமையை தவறாக பேசினார். 3வது என்ன செஞ்சாங்கன்னா, எடுத்து வாசிங்க 4:29, லூக்கா 4:29 வாசிங்களேன். செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். லூக்கா எடுத்துக்கீங்களா? லூக்கா எடுத்துங்க, 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 29. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா 4:29 எடுங்க. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க, கொலை செய்ய திட்டமிட்டார்களாம். ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த ஆளை என்ன பண்ணிடணும், போட்டு தள்ளிடணும். மதுரை பாஷையில் என்ன பண்ணிடணும், போட்டு இருந்தாலும் தள்ளிடணும். இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் வீணென்று அறிகிறீர்களான்னா என்ன? பாருங்க என்ன செஞ்சாங்களா, கொலை செய்ய திட்டமிட்டாங்களாம். கொண்டு போய் இருந்தாலும் எங்கே பிடிச்சி தள்ளி விடணும், மலையில, செங்குத்தான மலையில் கொண்டு போய் தள்ளி விடணும்னு ஒரு பெரிய கும்பலே வேலை பார்த்தாங்க. மாப்பியா கும்பலுங்க இவங்க பேர். நீங்கள் சாதாரண பைப்பில் படிக்கிறீங்களா? இவங்க பேரே மாப்பியா கும்பல்ன்றாங்க. என்ன பண்ணாங்களாம், வந்தாங்களாம். அப்படியே வந்துட்டு இவங்களா ஒரு திட்டம் போட்டு குசு குசுன்னு பேசினாங்க. 10 பேர் கைப்போல போட்டு அப்படின்னு போட்டாங்க. போட்டுட்டு 2 பேர் நீ இங்கிட்டு போ, 2 பேர் அங்கிட்டு போகிறேன், 2 பேர் இப்படி போ, நான் 2 பேர் மலை உச்சியில் இருக்குன்னு திட்டம் போட்டு அப்படி 2 பேராக பிரிஞ்சுக்கிட்டானே போகிறாங்க. ஐயா சொல்லுங்க மகனே, இந்த சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் என்னங்கய்யா அது அர்த்தம் அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. மெல்ல அங்கிட்டு ஒருத்தவர், ஐயா இந்த சங்கீதம் 5ல் என்னங்கய்யா அர்த்தம்? அப்படியே எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, மலை உச்சிக்கு.
அர்த்தம் கேட்டுக்கிட்டே கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அங்கே 2 பேரும் ரெடியாக இருக்கிறாங்க. மாப்பிள்ளை நீ அப்படியே கூட்டிகிட்டு வா, நாங்கள் 2 பேர் இருப்போம். அப்படியே பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ சந்தேகம் மாதிரி கேட்குற மாதிரி கேளு, நாங்கள் பின்னாடி வந்து அந்த ஆளை கரெக்டாக உச்சியில் போய் நிப்பாட்டு, நாங்கள் பின்னாடி வந்து என்ன பண்ணிடுறோம், அடிச்சு தள்ளி விட்றாங்க. காலியாகட்டும், போட்டுருவோம்டா, கோலக்கு கேஸே எல்லாம் முடிச்சிடும்டா அப்படின்றாங்க. அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவர் சொல்லிகிட்டே வராரு, சங்கீதம் 3ல் இவ்வளோ அர்த்தம் இருத்தன்னு அப்படியே சொல்லிட்டு வரையில் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. மலைக்கு உச்சியில் இருக்கிறவன், எங்கடா அவரை கூட்டிகிட்டு வர சொன்னால் நீங்கள் தான்டா வரீங்க. என்னது நாங்கள் தான் வரோம்மா, எங்கடா? அடுத்த வசனம் படிங்களேன், அழகாக போட்டிருக்கோம், வாசிங்க. அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். ஆ பின்பு அவர் கலிலேயாவில் பாருங்க, அதை மட்டும் வாசிங்க, அதை மட்டும் வாசிங்க. அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். கடந்து போய்விட்டார். போனதை அவனுக்கு என்ன பண்ணல, இந்த வெங்காயத்துக்கு தெரியல. இந்த அர்த்தம் கேட்டு வரையாம இருங்க, சங்கீதம் 3:4ன்னு. ஐயா இப்படிங்களா, ஆமாங்க ஆமாங்க அப்படி அப்படின்னு வரையான். மலை உச்சியில் இருக்கிறவன் மெண்டல் பையில, எங்கடா வந்தாலும் எங்கடா, நீ மட்டும்டா வந்த, உடனே தான்டா பிடிச்சி தள்ளி விட போற. எப்படா கடந்து போனாரு? அல்லேலுயா அல்லேலுயா. வாருங்க இயேசு, ஏண்டா நீங்களாம் நான் உங்களை உண்டாக்கினவன், ஏன்ட்டே நீங்கள் என்ன டெக்காட்டி வேலை கட்டுறீங்களா? இயேசு பார்க்குறாரு. நாங்கள் விட்டோனாடா என்னை கொலை செய்ய புச்சு, நான் வந்து என் ஜீவன் நான் தான்டா கொடுக்கணும். பாருங்கள் அழகான பாருங்க, மலை உச்சியில் நிற்கிறாங்க, கல் நெஞ்சக்காரங்க. இந்த உலகம் வெற்றியை சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு மனிதனை கவுத்ததுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. இந்த உலகம் அதான் உலகம். ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டாங்க. சாகடிக்க, நோகடிக்க, அவமானப்படுத்த, என்ன வேணாலும் செய்ய துணி வாங்கிங்க இந்த உலகம். ஒரு அம்மா, நாங்கள் ஒரு ப்ரேயர் ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் சேர்ந்து கூடி எங்கள் வீட்டில் ஜெபம் நடக்குது. அந்த அம்மா ஏற்ற வீட்டு அம்மா, நான் இப்போ சொல்லலை, அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் பழைய ஏரியாவில் இருந்த போது அது சொல்லுது. அந்த அம்மா உள்ளே சேர்ந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கூத்தடிக்கிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஆணும் பெண்ணு சேர்ந்து உள்ள கூத்த, இங்கே பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்க கூத்தடிக்கிறாங்க. சொன்ன 1 மாதத்தில் பொம்பளைக்கு பயங்கரமான ஒரு காரியம் நடந்துச்சுங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவருக்கு விரோதமாக நம்மளை தூசிக்கிறாங்க, நம்ம வைக்கிறாங்கன்னாங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலுயா. உங்களுக்கு விரோதமாக தூசிக்கிறவங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். குறுக்கு வழியில் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய பிளான் பார்த்தீங்களா? கெச்சு போட்டுக்காங்க பார்த்தீங்களா? 2 பேர் கூட்டிகிட்டு வாங்கடா, நாங்கள் 2 பேர் ஊடால ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். அப்படியே அந்த ஆளை கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போய், ஏன்னா அவரை தூக்கிட்டு போய் மலை உச்சியில் போட முடியாதுல்ல, அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே மெல்ல வாங்கடா. மலை உச்சியில் நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம்? நாங்கள் கிட்ட 2 பேர் இருக்கோம். நீங்கள் இப்படியே அந்த ஆளை மலை உச்சியில் போட்டு சந்தேகம் கேட்டுருக்கோம், இப்படியே வந்து நாங்கள் என்ன பண்ணிடுறோம், தள்ளி விட்றோம் அப்படின்னு தான் சொல்லி பிளான் போட்டு கச்சா போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 5 டீயை 1 பை டீயாக போட்டு குடிச்சிட்டு எல்லாம் ஒரு வடையை தின்னுட்டு, நீ இவ்வளோ யோசிச்சா ஆண்டவர் எவ்வளோ யோசிக்க மாட்டார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் ரகசிய திட்டம் போட்டால் கூட கர்த்தர் அவத்தமாக்கி போடுவார். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. பாருங்க, வந்து பார்க்குறாங்க, சந்தேகத்தை கேட்டுகிட்டே வர்றாங்க. இவங்க தான் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்படிங்களா? 3 சங்கீதத்துக்கு இப்படியா, 4ஆம் சங்கீதத்துக்கு இப்படியான்னு பாரு. அவர் எப்பயே போயிட்டார், என்ன பண்ணிட்டாரு, அவர் கடந்து போயிட்டார். போங்கடா மெண்டல் பையன், அவர் ஓடி போயிட்டார். நீங்கள் கடந்துட்டு போயிட்டு, மாப்பிளா அங்கே நிற்கிறாங்களா மலை உச்சியில், மாப்பிளா முன்னாரு போடா மெண்டல் பையன், எங்கடா நீ தாண்டா அவர், அந்தாலும் எங்கடா? திரும்பி அப்போ தான் பார்க்குறாங்க ஆளை. ஐயப்பா, இவ்வளோ நேரம் வேஸ்ட்டு தானா, உன்னையெல்லாம் போய் அனுப்புனா அப்படித்தாண்டா. அப்போ பாருங்க, இது எத்தனாவது? 3வது. கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அடுத்து என்ன பார்க்குமா, 4வது என்ன செஞ்சாங்க? யோவான் எடுங்களேன், யோவான் 8:59 வாசிங்க. அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். யோவான் 11:53 வாசிங்க, அப்படியே முடிச்சிருவோம். பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். பாருங்க, இது எத்தனாவது சொல்றேன்? 4வது தானா 5வதா? முதலாவது கட்டுப்பாடு, 2வது என்னதுங்க? பெயரை வீணடிச்சாங்களா? வல்லமையை வீணடிச்சாங்க. 3வது
கொலை செய்ய இது திட்டமிட்டார்கள். நாலாவது என்னாச்சுன்னா பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணாங்க. பாருங்க, கேலி செய்தார்கள். சிலுவையிலிருந்து இறங்கி வாடா, நீ தேவனுடைய குமாரனானா இறங்கி வா. சில பேர் கேட்கல, நம்மளுக்கு எப்படி தான் வருது, ஆம்பளை இருந்தா வாடா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நான் ஆம்பளை இல்லைப்பா, நான் இயேசுடைய தெய்வத்துடைய பிள்ளை அப்படின்னு அமைதியாக உட்கார்ந்து வரணும். சில பேர் இருக்கிறாங்க, வந்து சண்டைக்கு போக மாட்டேன், வம்பு சண்டைக்கு போக மாட்டாராம், வந்த சண்டையை விட மாட்டாரா. அவனையெல்லாம் தூக்கி 2 அடி அடித்து சிலுவையிலே அடிக்கணும். எதுக்குமே போகக்கூடாது. நீ கிறிஸ்துவோடைய பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். குணம் இருந்துச்சுன்னா அவனுக்கு எதுக்கே கோவம் வரப்போகுது? தப்பாக தத்துவங்களை மாற்றி பேசி கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குமா? உனக்கு குணம் இருந்தால் என்ன வரக்கூடாது? கோவமே வரக்கூடாது. இது ஒரு தத்துவமா? கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குமா? எங்கள் அப்பா எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க தத்துவத்தை. உனக்கு குணம் இருந்துட்டா அவனுக்கு என்ன வரக்கூடாது? கோவமே வரக்கூடாது. ஆமாம், நான் ஒன்று கேட்பாரு எங்கள் ஊழியர், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பல தானா வளரும். இதுக்கு அர்த்தம் யாருக்காக உங்களுக்கு தெரியுமா? தெரியாம நிறைய பேர் பழமொழி சொல்லுவாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்தவங்க பிள்ளைய சொல்லுப்பா அடுத்தவங்க பிள்ளைய ஊட்டி வளர்க்கறத பார்த்தா தாம்பல அதை பார்த்து தானே வளரும் சொல்லுவாங்க. இப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகி நீ வந்து பக்கத்துக்கு வீட்டுக்கார பிள்ளைய ஊட்டி வளர்க்குற. ஓம் பிள்ளை எப்படி வளரும்? சொல்லு, ஓம் பிள்ளை எப்படி வளரும்? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை எப்படி வளரும்? இப்போ உன் பிள்ளை அழுகுது, பால் கட்டு, பக்கத்து வீட்டுக்கார போய் புட்டியில் பாலை பிடிச்சி அந்த பிள்ளை கொடுக்குற, இந்த பிள்ளை பசி ஆயிருமா? எப்படி யாரும்? அதுக்கு சரியான விளக்கம் அதான் முன்னோர்கள் கரெக்டாக சொன்னாங்க. நம்ம ஆளுகள் விளக்கமே தெரியலை, அதான் பெரிய மிஸ்டேக்கு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை வளரும். இப்போ என் மனைவி எடுத்துக்கங்க, அது யாருடைய பிள்ளை? ஊரார் பிள்ளை. சொல்லியிருக்காங்களா? மறந்துட்டியா? என் மனைவி யாரார் பிள்ளை? ஊரார் பிள்ளை. இப்போ என் குழந்தைய அவங்க சுமக்கிறாங்க. அப்போ ஊரார் பிள்ளை நான் என்ன பண்ணணும்? ஊட்டி வளர்க்கணும். வளர்த்தா என் பிள்ளை என்ன பண்ணும்? அதை விட்டு நீ போய் இன்னொரு பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை வளரணுமா? புரியுதா உங்களுக்கு? கட்டினவங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் பிள்ளைய அப்படித்தான் இருக்கும். பார்த்துங்க, பழமொழி நிறையா இருக்கும், அதெல்லாம் மறந்துடக்கூடாது. கோளாரா போயிட்டு வாடாடுவாங்க. எப்படி சொல்லுங்க? கோளாரா போயிட்டு வாடா தம்பி மகனே. கோளாறுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பத்திரமா தான். டிவி ஓடலாம் என்ன பண்ணுவீங்க? கோளாறு ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவீங்க. வண்டி ஓலாட்டி என்ன பண்ணுவீங்க? அது பத்திரமா போகணுமா? கோளாரா போயிட்டு வாடா. அங்கே போய் அங்கே இடிச்சு போட்டு அங்கே கிடக்கும் அடியான்னு. மகளே நீ தானம்மா சொன்ன கோளாரா போயிட்டு வாங்கணும். புரியுதா புரியலையா? வார்த்தைகளை ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். விடுங்க, நம்ம அதை பார்ப்போம், மெசேஜுக்குள்ளே வருவோம். பேரை என்ன பண்ணாங்க? டேமேஜ் பண்ணினார்களாம். சத்துருக்கள் பாருங்க என்ன பார்த்து செய்வாங்க? இல்லாத போல அதெல்லாம் தூட்டிக்கிட்டே திரிவாங்க. தூட்டிக்கிட்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். உங்ககிட்ட ஒருத்தவங்க ரகசியம் சொல்கிறாங்க, மணி ஆயிடுச்சு நான் முடிக்கணும், நேரம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஒருத்தவங்க ரகசியம் சொல்கிறாங்க, அக்கா இந்த மாதிரிக்கா உங்ககிட்ட மட்டும்தான்க்கா சொல்கிறேன், தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இப்போ இவங்க பார்ப்பாங்க, பக்கத்தில் போவாங்க, மூக்கம்மாங்க வாவேன், அந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சான், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், அவள் என்னை நம்பி யார்ட்டையும் சொல்லிடாத. சரிக்கா அப்போல்லாம் நான் அது போவேன். கருப்பா இங்கே வாவேன், இந்த மாதிரி அவன் மூக்கம்மா என்னை நம்பி சொல்லியிருக்கிறா யார்கிட்ட, அதெல்லாம் சொல்லுவானாக்கா. இன்னொன்று போகும், வசந்தாங்க வாவேன், இந்த மாதிரி இப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த அம்மா என்னதாம்மா சொல்லியிருக்கலாம்? ஒரு மொட்டை மாடியில் நின்று ஒரு மைக்கை எடுத்து ஒரு வண்டியில் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். சொல்லாதீங்கன்னு சொன்னாதான். ஆமாம், பெண்கள் ரகசியங்களை என்ன பண்ண மாட்டாங்க, காக்க மாட்டாங்க. அவங்க பெண்களும் சரி தான், ஆண்களும் சரியா, சொல்லாதேன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க. நான் இது எங்கேருந்து உண்டானு தெரியுமா? ஆதாம் புசிக்காதரான்னு சொன்னார். அப்போ தான் என்ன பண்ணேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் பேசாமல் இருந்திருக்கலாம்ல, அவன்கிட்ட போய் எதுக்கு அதை போய் சொன்னீங்க? சூசுவான்னு இருந்தான் அவன் பாட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் எதுக்கு புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், வயசு பிள்ளைங்க வாசலில் நிற்கிங்க, அம்மா சொல்லும், வாசலில் நிற்காதரி,
அப்படி நிற்கக்கூடாது, நீ வயசு பிள்ளை, ஏன் நிற்கக்கூடாது? இந்த அம்மா சவுண்டை கொடு, ஏன் நிற்கக்கூடாது? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மண்டையில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டணும். நிற்கக்கூடாதுன்னா நிற்கக்கூடாது. ஏன் நிற்கக்கூடாதுன்னா சில பிள்ளைய கேட்கும் பார்த்தீங்களா, ஏன் என்னைய பெத்த? அப்போ அம்மா கேட்கணும், உன்னை நான் பெக்கலம்மா, கல்யாணம் ஆனதால் நீ பிறந்து தொலைச்ச. நீ பிறக்கிறக்காண்டி நாங்கள் என்ன பண்ணலை, கல்யாணம் பண்ணல. நாங்கள் கல்யாணம் பண்ணால நீ பிறந்து தொலைஞ்ச. புரியுது அவங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? ஏன் என்னை பெத்த? சில பேர் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்படியா பாஸ், இப்படிலாம் இருக்கா? ஆமாம், உங்கள் பிள்ளைய ஏன் என்னை பெத்தேன்னு கேட்டால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணாலும் நீ என்ன பண்ண, பிறந்து தொலைஞ்ச. நீ பிறக்கிற, நீ உன்னைய பெக்கிறதுக்காண்டி நாங்கள் கல்யாணம் பண்ண, நாங்கள் கல்யாணம் பண்ணால நீ பிறந்த. ஆமாம். ஒரு அம்மாட்ட கேட்டேன், என்ன குழம்பு? சொன்னாங்க, இன்னைக்கு பருப்பு போட்டு முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். சரி, நாளைக்கு பருப்பு போட்டு முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு நினைக்கிறேன். இதில் தான் உங்களுக்கு புரியுதா? ரெண்டுமே கவனமாக கேட்டால் புரிஞ்சிருக்கும். அதான் நீங்கள் கவனமாக கேட்க மாட்டீங்க. அதான் புரிஞ்சிச்சா? ரெண்டுமே ஒன்று தானே. அந்த அம்மா அப்படி என்ன சொல்லுது, தனித்தனியாக குழம்பு வைக்கிற மாதிரி சொல்லுது. ஒருத்தன்ட்ட கேட்டாங்க, நீங்கள் வீட்டில் எப்படி சார், உங்கள் மனைவி எப்படி? ஏன் மனைவியா? ஏன் மனைவி என்னை அடிக்க, நான் அவகிட்ட அடி வாங்க. உங்களுக்கு எதாவது புரிஞ்சிச்சா? ஆக மொத்தத்தில் வருது அடி வாங்குறாரு. அது 2 விதமாக டாய் சொல்கிறாரு. சரி, பார்த்துருவான், நான் போய்கிட்டே இருப்பேன், மணி மாச்சு. சரி, முடிச்சிருவான். இப்போ பாருங்கள், 7:34 வாசித்தோம். 7:34 இருக்குது. 7:34 வாசிருங்க லாஸ்ட்டாக. லூக்கா 7:34. பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஹல்லேலூயா. கடைசியில் என்ன சொன்னாங்க? இந்த ஆள் போச்சனை பிரியன், இந்த ஆள் மதுபானம் பண்ணுறான், இந்த ஆள் எப்படின்னா பாவிகளோட ஆயக்காரோட உட்காந்துங்க சொல்லி என்ன நம்ம நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 5 காரியங்கள் நிறையா செஞ்சாங்க. அதெல்லாம் நேரமில் எடுக்க நிறையா செஞ்சாங்க. ஆனால் எல்லாத்தையும் தகத்திருந்து ஒட்டச்சு கழுத மேலே உட்கார்ந்தவனே எல்லாரும் சொன்னாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. பாருங்க, எத்தனை திட்டங்கள், எத்தனை சதி திட்டங்கள் போட்டாலும் கர்த்தர் ஒரே நிமிஷத்தில் ஒட்டச்செறிஞ்சு மக்களுடைய மனதை திருப்பி பாருங்க. நான் அதான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட பிரச்சனை எது வந்தாலும் ஒரு நாளும் பயப்படாதீங்க. கர்த்தர் திருப்புகிற தேவன். சொன்னால் நான் தங்கள் செய்கிறதெல்லாம் வீண். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக என்னென்ன செஞ்சாலும் எல்லாம் எப்படி ஆகும், வீணாக போய்விடும். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். ஒரு காணிக்கை பாட்டு பாடுவோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல்